சார் வணக்கம். எல்லோரும் காலை வணக்கம் சார். சார் நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 தேர்வு வெளியிட்டாங்க. ஓகேங்களா, எல்லாருமே சிவி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மெமோ வரதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி வாங்க சார் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த மெமோ வரதுக்கு முன்னாடி ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க மெமோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் கூட சொல்லியிருந்தேன் சார் டிசம்பர் அந்த லாஸ்ட் வீக்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இன்ன வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. ஓகேங்களா, பட் ஆனால் இந்த 6, 7, 8 ஓகே இந்த வீக்கில் இன்றைக்கி நாளைக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும் சார். ஓகேங்களா, அப்படி வந்தால் மட்டும்தான் பொங்கலுக்கு பின்னாடியாவது கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அது வரல அப்படின்னா பொங்கலுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணுறது இப்போ சான்சஸ் கிடையாது. ஏன்னா மெமோ வரல. ஸோ இந்த வீக் வந்தாலுமே பொங்கலுக்கு ஆஃப்டர் பொங்கல் அப்போ தான் கண்டிப்பாக கவுன்சிலிங் நடத்த முடியும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோம். அவங்க அடுத்து அதுக்குள்ளார இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ணி முடிச்சே ஆகணும். ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்ட் வேறு இருக்குது. ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும். ஓகேங்களா, டிரைவிங்க்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க முடியும், ஆர்டர். கரெக்டுங்களா, அதனால் கொஞ்சம் கண்டிப்பாக வேகமாக தான் நடைபெற்று வரும் கொஞ்சம். பட் ஆனால் இப்போ தான் இந்த மெமோ வழியில் தான் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, சரிங்க சார் இருக்கட்டும். இப்போ இந்த குரூப் 4 நல்லா பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த குரூப் 2 டிஏ ப்ரிலிமினரி கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும் இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணுறீங்க, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க சார். மெமோ வரட்டும் உங்களுக்கான, அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, ஒரு 2 வருஷமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்களா, 1.5 இயர் கூட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தவங்க இந்த ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. ஓகே, இதுக்கு மேலே ஆர்டர் அடிச்சிட்டா உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்டிங், அவ்வளோதான், எந்த ஒரு இது இல்லையா. இதில் யாருன்னா அந்த கொஞ்சம் பார்டரில் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் என்ன ஆகும் எதுன்னா, அவங்க அப்படியே அடுத்து நீங்கள் மூவ் பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா, நல்லா சேஃப் ஸ்கோர் இருப்பீங்க பார்த்தீங்களா, நல்லா ரேங்கில் இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஆஸ் வெல் அஸ் எப்பயும் போல் கொஞ்சம் குரூப் 2 டிஏவுக்கு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி இருந்து இன்னும் 30 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி ஜனவரி 7th, பிப்ரவரி 8 மெயின்ஸ் 2A. ஓகேங்களா, 23 2 மெயின்ஸு. ஓகேங்களா, ஸோ அதனால் நாட்கள் கம்மியாக இருக்கனால நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, ஏன்னா குரூப் 4ஓட குரூப் 2 நல்ல ஸ்கேலு, ஸ்பேஸ் ஸ்கேல் நல்ல ஸ்கேல். ஓகேங்களா, 2 டிஏவும் 4க்கும் 2Aக்கும் ஸ்பேஸ் ஸ்கேல் கொஞ்சம் முன்ன பின்ன தான். ஓகேங்களா, 1200 சம்திங் தான் ரிலவெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. பட் அதில் எதுவும் ஒரு மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த ரேங்க்கு ஓகேங்களா 4லேருந்து 2க்கு போனோம் மினிமம் 8 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா, இன்றைக்கி இருக்கிற சார் ரெவென்யூ எடுத்தால் சீக்கிரம் எந்த ஒன்றும் கிடையாது. சும்மா தான் ரெவென்யூ எடுத்தால் பிடி எடுத்தால் எதுவும் கிடையாது. எல்லாமே ரொம்ப டிலே தான். இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஓகேங்களா, ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து 14, 15, 16, 17 நல்லா ப்ராப்பராக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ப்ரொமோட் பண்ண தான் உங்களை ப்ரொமோட்டே பண்ண முடியும். ஓகேங்களா, நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இன்னும் ப்ரொமோஷனாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் போடவே இல்லை. மினிமம் 8 வருஷம் ஆகிடுது நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பீக் லெவல் இருக்குது அப்படின்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் பீக்லாம் இல்லை, அதர் தென் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்ல வராங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, மற்றபடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ப்ரொமோஷன் டக்குன்னு போய்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 8 வருஷம் ஆகுதுன்னு நீங்கள் இந்த ரேங்க்லேருந்து அந்த ரேங்க்கு போகிறதுக்கு அப்படின்றதுனால, ஸோ நீங்கள் இப்போ ஒரு 30 நாள் தான் இருக்குது. 35 நாள் 2A மெயின்ஸ்னால் 2 மெயின்ஸ்னால் 35 நாள், 2 மெயின்ஸ்னால் இன்னும் 30 நாள் தான் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்கள் 2Aவுக்கும் போயிடலாம். 8 வருஷத்தை வந்து நேரத்தை ஈஸியாக இந்த 30 நாள்லேயும் மாற்ற முடியும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக எஃபோர்ட் போடுங்க. மெமோ வரட்டும். ஓகேங்களா, ஆஃப்டர் ஜாயினிங் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். ஓகேங்களா, குரூப் 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதை எழுதிட்டுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி இப்போ ஜனவரி தான். ஏன்னா அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க, குரூப் 4 வந்துட்டு நாங்கள் எப்போ கண்டக்ட் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க, ஜனவரி 2025 நாங்கள் இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. இங்கே இருக்கிற கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து 2024 அவங்க அப்ஜெக்டிவ் டெனோட்டிக்கு எல்லாமே பப்ளிஷ் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் என்ன சொல்லுவாங்க, பப்ளிக் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட்டட் பிசிவி ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் இப்போ ஜனவரி 2025 சொல்லிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் அவங்க ஜனவரி இதில் வந்து ஜனவரியில் கம்பல்சரி கன்ஃபார்ம் அவங்க நடத்திடுவாங்க. ஏன்னா அவங்க மாற்றணும் நினச்சி இந்த ஷெடியூலை ரீசேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அவங்க அப்படி பண்ண கிடையாது, புரியுதுங்களா. அப்போ ஜனவரி கம்பல்சரி. ஓகேங்களா, ஸோ அது ஒரு பக்கம் நடக்கட்டும். நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிருங்க. சார் இந்த 4க்கும் 2Aவுக்கு எனக்கு வரல சார், நான் 4 மட்டும் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா அடுத்த ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா குரூப் 1 தான் வருது. நீங்கள் அது ப்ரிலிமினரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அந்த டச்சிலே இருங்க. ஏன்னா இப்போ நான் எப்பயும் சொல்ல சார், ஒர்க் போயிட்டீங்க கண்டிப்பாக படிக்க முடியாது. ஓகே, படிக்க முடியாதெல்லாம் இல்லை சார், படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த ஒரு வேகம் அண்ட் தென் இப்போ இருக்கிற அந்த ப்ரீ மைண்டு அப்போ உள்ள போனால் வராது. ஏன்னா ஒர்க் டைமு, ஒர்க் ப்ரெஷர், காலைல 10 மணிக்கு போகணுன்னுவீங்க, ஈவினிங் 5, 6, 8 மணி 7 மணி ஆகிடும். அது அவங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்து. ஓகேங்களா, அந்த ஒர்க்கை பொறுத்து. ஓகேங்களா, 8 மணி ஆகிடும். வருவீங்க, ஃபேமிலி பார்ப்பீங்க, கொஞ்ச நேரம் டிவிக்கு பார்ப்பீங்க, சாப்பிடுவீங்க, ஆஸ் வெல் ஸ்லீப்பு, அவ்வளோதான். இப்படியே போயிடும். அதுக்கப்புறம் எதனா கொஞ்ச நாள் எடுத்து படிக்கலாம்னு தோணும். ஓகேங்களா, அதனால் இப்படி போயிடும். இப்போ இருக்கிற அந்த ஃப்ரீ மைண்டாக இப்போ வந்து எக்ஸாமுக்கு படிக்கணுன்ற அந்த உட்கார மாட்டேங்க. ஏன்னா இப்போ ஃபுல் டைமே உட்காந்துருப்பீங்க இல்லைங்களா.
அதனால் நான் சொல்கிறேன், ஒரு மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த 8 வருஷம் ப்ரொமோஷனுக்கான இது கிரேடை நீங்கள் இந்த 30 நாளில் 40 நாள்லையும் பிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ மெமோ வரட்டும், அது அப்பார்ட் விட்டுட்டுங்க, நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிங்க சார். அதேமாதிரி ஒரு சில பேர் கேட்டாங்க, சார் பிப்ரவரி போயிடுமா கவுன்சிலிங் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. சார் பிப்ரவரிலாம் போகாது, ஜனவரியில் கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதுக்கான இந்த ப்ரூஃபே போதும், ஜனவரியில் நடத்திடுவாங்க சார். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஜனவரி கம்பல்சரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஏதோ நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? சார் மெமோ தாமதமாக வரதுனால எனக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் அப்படிலாம் கிடையாது சார். சார் மெமோ டிலே ஆகிறதுக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகேங்களா? வேகன்சி இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது. 9800 அந்த வேகன்சி அப்படியே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எதுவும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அடுத்த வருஷம் ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வேகன்சி அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அதனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் மெமோ டிலே ஆகிறதுனால ஒருவேளை வேகன்சி உயருமா காலி பணியிடங்கள் அப்படின்னா, காலி பணியிடங்கள் உயர்வதற்கு வாய்ப்பு இல்லை சார். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு சார் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி 7 செவ்வாய்க்கிழமை. ஓகேங்களா? புதன் 8, 9, 10 இந்த 4 நாளில் மெமோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது சார். ஓகேங்களா? ஸோ திங்கள் ஒரு நாள் தான் சார் ஒர்க்கிங் டே. அன்றைக்கி வந்து ஒர்க் நடக்குமான்றது சான்ஸ் கம்மி தான். ஸோ 14, 15, 16, 17 தமிழக அரசு பொது விடுமுறையாக அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதை ஈடு செய்ய வைக்கல, ஒரு சனிக்கிழமை நாங்கள் வந்து ஒர்க்கிங் டே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக லீவ் சார் அந்த நாள் 14, 15, 16, 17. ஓகேங்களா? ஸோ அப்போ 17 போய்டும், 18 போய்டும், 19 போய்டும். அப்போ அந்த 20, 21, 22, 23, 24 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வாரத்தில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 24, 25 நடக்கும், சனிக்கிழமை நடக்கும் சார் கவுன்சிலிங்கு. 27 சண்டே விட்டுடுங்க, 27, 28, 20, 30 இந்த ஒரு 10 நாள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நாள் கம்பல்சரி நடந்துடும். ஓகேங்களா? ஒரு 11 நாள் இருக்குது. இல்லை இந்த வீக்கில் கண்டிப்பாக நடக்கும். இது நடக்கணும் அப்படின்னா ஸோ இந்த 7, 8, 9, 10 இருக்குது பார்த்தீங்களா? 11 இந்த நாட்களில் கண்டிப்பாக வந்து மெமோ ரிலீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ரிலீஸ் பண்ணாமல் தான் பொங்கலுக்கு பின்னாடியாச்சும் அவங்க கண்டக்ட் பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு பின்னாடி கண்டிப்பாக நடத்திடுவாங்க. ஓகேங்களா? அது வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க ஷெடியூலை மாற்றவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வெளியிட்டால் கூட சார் பொங்கலுக்கு முன்னாடி நடத்த முடியாது, வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அதனால் ஆஃப்டர் பொங்கலுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ரேங்கில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ 2 to A மெயின்ஸ் வந்துடுங்க. கண்டிப்பாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன் 8 வருஷம் முக்கியமாக 40 நாட்கள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா 8 வருஷம் ஈஸியாக கடந்துட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் 2 to A மெயின்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி நிறைய பேர் சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. சார் சர்டிஃபிகேட்லாம் யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த டிலே ஆகிறதுனால இந்த என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால், இந்த நிறைய பேர் மிஸ்டேக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுங்களா, மிஸ் மேட்ச் அது இதுன்னு சொன்னீங்க, நேம் மிஸ்டேக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஸ்பேசஸ் இருந்து ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கவங்களாம் ஒரு நியூ சர்டிஃபிகேட் கரெக்டாக வாங்கிடுங்க. சார் நான் ஓல்டு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கிறேன், பிரச்சனைனா ஓல்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க, நியூ வாங்கி அதையும் கொண்டு போய் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் காட்டக்குள்ள ஓல்டு ப்ளஸ் நியூ ரெண்டையும் காட்டி அப்பாலஜிஸ் மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அப்செட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெமோ இந்த 7, 8 இந்த வாரத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரிங்க சார். வீடியோ வாட்சுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நான் ஃபஸ்ட்டே சொல்ல விரும்புகிறேன், இந்த வருஷத்தில் என்னோடய முதல் வீடியோ இதுதான், நான் போட முடியல. ஸோ நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? முக்கியமான காரணம் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனால என்னால் கரெக்டாக உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய சார் கேட்டாங்க, சார் நீங்கள் சென்டரில் கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியல, நீங்கள் உங்கள் அப்டேட் எதிர்பார்த்தேன் சார், எப்போ சார் மெமோன்னு சொல்லுவீங்க என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் நிறைய கேட்டிருந்தனால ஸோ என்னால் சொல்ல முடியல. ஸோ நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார். ஸோ அந்த கேப்பில் டைம் கிடைக்கிறதுல நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் மெமோ. ஓகேங்களா? ஸோ பொங்கலுக்கு பின்னாடி கண்டிப்பாக அந்த 20, 21, 22 எல்லாமே கண்டிப்பாக அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கவுன்சிலிங் போயிடுவீங்க, டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஸோ சார் வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.